Thank you.
இங்கு ஸ்ரீ வழியாக நடிக்கும் பாசத்துக்குரிய அன்பு சகோதரி கலைவாள் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக விழா கமிட்டிகள் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. எங்கள் அனைவருக்கும் மாலை அணிவித்து கலைஞர்களை எப்பொழுதுமே கௌரவப்படுத்தக்கூடிய வரையங்குளம் கிராமத்தார்கள் விழா கண்டியார்கள் மற்றும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக நடத்திக் கொண்டிருக்கும் பக்தர்கள் மற்றும் வெவ்வேறு ஊர்களிலிருந்து நாடகத்தை கண்டுகளித்து கொண்டிருக்கும் நாடகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் நாடகக்கலா ரசிக பெருமக்கள் மற்றும் சிறப்பாக ஒளிபெருக்கி இயக்கிக் கொண்டிருக்கும் ஒளிபெருக்கி உரிமையாளர்கள் மற்றும் எங்களுடைய நாடக அமைப்பாளர் எங்களுடைய உடன்பிறவாத சகோதரன் அன்பு அண்ணார் முருகன் அவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினையும் நன்றி கலந்த வணக்கத்தையும் உருவாக்கி கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆக ஆழ்ந்தெழுந்தோள் வாழ்வு, ஆறுமுகம் வாழ்வு, வெப்பி குடிசை தனிவேல் வாழ்வு, குப்படம் வாழ்வு, செத்தேரிய முங்கே வாழ்வு, ஆணைதர் அணங்கு வாழ்வு, மாறியில்லா தெய்வயானை வாழ்வு, வாழ்க்கை சில அடியார்கள் எல்லாம் என்று முருகப்பெருமானை, சண்முகனை, சரவணனை, புகனை, குருபரனை, வேலவனை, சடாச்சரனை, ஆறுமுக பெருமானை வணங்கி வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகாக எங்க அப்பாவை போய் பார்க்கணும். ஆமாண்ண, எப்பொழுதும் இதே காலத்திலே சொன்னீங்கன்னா என்ன இருக்கும்? அதான் எங்க அப்பா சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் இல்லையா? அதனால தந்தை அழிந்தவருடைய அப்பா ஒரு முக்கியமான பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்காரு. அப்பா வந்து எத்தனை பிள்ளை பத்தாரு? என்னன்னு அப்பா வந்து முருகனை பத்தி ஒரு பாட்டு பாடிட்டு அப்பதான் சொல்லியிருக்காங்க. 7 பிள்ளை பத்தவரு வயசா இருக்காதா? முருகப்பெருமான் இணங்கி இருக்கு. அதன் பிறகாக வந்த காரணத்தை தெரியும். பயமுடி சோழகிலே தோழி பார்த்தவன் வந்தானடி. பயமுடி சோழகிலே தோழி
இடங்களிலே குறிஞ்சியின் சுற்றுவரை பரிபாலனம் செய்து வரும் நம்பி தலைவனுக்கும் நம்பி மோகினிக்கும் வள்ளி என்ற பெயரோடு வளர்ப்பு பிள்ளையாக விழுந்து வருகிறேன். உள்ள விளக்கப்படி பருவமடைந்த பெண்கள் எல்லாம் தனிக்காவல் உரிய வேண்டும், ஆண்டு முழுது பெயரிட்டு வேட்டைக்கு செல்ல வேண்டும். இது எங்களுடைய இன வழக்கம். அதற்கிணங்க என்னுடைய அருமை தந்தையார் காவலுக்காக போக சொல்லியிருக்காங்க. முருகப்பெருமானுக்காக சிந்தனையும் எங்களுக்காக கருந்தினையும் 2 திணைகள் திரைப்படத்தில் விதைக்கப்பட்டுள்ளது. திணைப்பெயர்களை பறவைகள் பெய்து விடா வண்ணம் கண்ணும் கருத்துமாக ஆடுவலம் சோ என்று பறவைகள் எல்லாம் விரட்ட வேண்டுமா? எனக்கு துணைக்காக நான் செல்கின்றேன். எனக்கு துணைக்காக என்னுடைய தோழிகள் எல்லாம் வராங்க. தனியா நான் போறேன். ஒரு இடம் கூட்டிட்டு வந்தீங்க, இன்னொருத்தி இப்பதான் தயாராயிட்டு நானே பார்க்கலதான் பாக்குறேன். ஒருத்தி தோழி, ஒருத்தி தோழி மாதிரி. ஆத்தாடி தோழி மாதிரி மட்டும் சொல்லாத. உண்மையா இருக்கிறத விட மாதிரியா இருக்கிறது தான் அழகா தெரியும். மாதிரியா இருக்கிறது அழகா தான் தெரியும். நகல்ங்கிறது என்ன, அசல்ங்கிறது என்ன? அசல் அப்படின்றது தோழி, நகல் அப்படிங்கிறப்ப தோழி மாதிரி. அப்படியா? ஆங்கிலத்தை சொல்லணும்னா ஜெராக்ஸ். நான் என்ன சொல்ல வரேன், அசல்ங்கிறது நம்ம மனைவி. சரி சரி சொல்லுங்க. அசல்ங்கிறது மனைவி. வீடியோ எவ்வளவு எடுக்கிறாங்க பார்த்து சொல்லுங்க. நகல்ங்கிறது வந்து அப்பாச்சி. ரொம்ப அழகான பேர் வச்சிருக்காங்க ராமதாஸ் அப்படின்னு. எப்பேற்பட்ட பேர் தெரியுமா? ராமன் ஏகபத்திரிங்கிறது. தாசன்னா அடிமைன்னு அர்த்தம். ராமருக்கு அடிமையா இருக்கு. சரி, என்னை பத்தி உள்ள ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கு. வீட்டுல உங்களுடைய மனைவி குழந்தைகள் யாராவது பார்த்தா உங்களதான். இவர் வந்து ஏக பத்னிகளுக்கு வர நீங்க எல்லாம் அண்ணங்க ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமா. அதனால இவர்கள்லாம் என்னுடைய உடன்பிறவான எங்களுடைய சகோதரர்கள். 7 பேர் வந்து என்ன பயம், அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டானா. இறைவனுடைய திருமணி உதவுவது போல அண்ணன் தம்பி கூட உதவி இருக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. அந்த வகையில் அப்பாவுக்கு பெண் பிள்ளையே இல்லைன்னு வருத்தம். 7 பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளை. 7 பிள்ளைகளா? 7 பிள்ளைய கொத்தவர் எப்படி இங்க நாடகத்துக்கு வருவாரு? முடியாம இருப்பாரு. சரி இருக்கட்டும், இப்ப எதுவும் பேசக்கூடாதுன்னு தெரிவிக்கிறேன். 7 பேரு. அப்பாவுக்கு பெண் பிள்ளை இல்லைன்னு வருதோம். ஒரு காலகட்டத்துல நம்முடைய சமூகத்துல பெண் குழந்தைகளே வேண்டாம் அப்படின்னு இருந்தாங்க. பெண் சிசு அப்படின்ற கல்வி கழிப்பெல்லாம் இருந்தது. ஆமா, பெண் குழந்தை பிறந்தாலே மனைவி மேல ஒரு வெறுப்பு வரும். புண்ணியம் பண்ணவங்களுக்கு தான் பொம்பளை பிள்ளை பிறகுமா. அப்ப ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னா பாவம் பண்ணவங்க தானே? அப்படிலாம் இல்லனே. 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவாளா. 5 பெண் பிள்ளைகளை பெற்று வளர்த்து அதை திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்குள்ள இப்போ உள்ள விலைவாசிக்கு அரசனும் ஆண்டியாவா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னு, பெண் பிள்ளைகளையே பெத்துக்கிறாட்டியும் சரி 5 பெற்றால் அரசனும் ஆண்டிதான். 1 பொறுப்பில்லாத அப்பா, 2வது ஆடம்பரமான அம்மா, 3வது சொல் பேச்சு கேட்காத பிள்ளைங்க, 4வது ஏமாற்றக்கூடிய கணவனோ மனைவியோ, 5வது துரோகம் செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள். இந்த 5 அமைந்தால் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக போகணுமா. ஆனா நினைக்கத்தான் சொன்னாங்க. ஆனால் ஆண்டியாக இருந்து பக்தர்கள் வேண்டக்கூடிய வரத்தை எல்லாம் மாறி வழங்கும் மன்னராக விளங்குகிறார் எம்பெருமான் முருகன். திருஆவினங்குடி என்ற பழனியம்பதியிலே சாதாரண தெய்வமா தமிழுக்கே உங்களுக்கான தமிழ் தெய்வம். ஆமா, எப்பேற்பட்ட மொழி தமிழ் மொழி. அந்த தமிழுக்கு தனிப்பெரும் தெய்வம் ஒன்று உண்டு அப்படின்னா முருகப்பெருமான். அவருக்காதான் இன்று காவல். காசிக்கு மிஞ்சிய சேத்திரமில்லை, காயத்ரி மந்திரத்திற்கு மிஞ்சிய மந்திரமில்லை, ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமில்லை, கங்கைக்கு மிஞ்சிய தீர்த்தமில்லை, சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியமில்லை, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வம் உலகில் இல்லவே இல்லை. சுப்பிரமணியன் தான் மேலான ஓம் அப்படின்ற பிரணவ பொருளை உணர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்காக தான் இன்று காவல். காவல் வெற்றிகரமாக சிறப்பாக அமைய வேண்டும். சீக்கிரமாக என்னுடைய தோழிமார்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு காவலுக்கு செல்ல வேண்டும். ஆமா, காவல் சிறப்பாக நடப்பதற்காக தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்வோம். நல்லதே நடக்கட்டும். அன்னதான பிரபுவி சரணமையப்பா, ஆரியன் காவுரைகனே சரணமையப்பா. அன்னதான பிரபுவி சரணமையப்பா, ஆரியன் காவுரைகனே சரணமையப்பா. உன்னடிக்கு பணிந்து நின்றோம் சரணம் பொன்னையப்பா, உன்னடிக்கு பணிந்து நின்றோம் சரணம் பொன்னையப்பா. வந்தனரி செல்வனே சரணம் பொன்னையப்பா, சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா,
ஐயப்பனை பூதநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. விநாயகர் பெருமானை கணக்கெடுக்கலாம் நாதன் கணநாதன் அப்படின்வாங்க. ஆனால் முருகப்பெருமானை மட்டுமே சுவாமிக்கே நாதன் சுவாமிநாதன் அப்படின்ற பெருமை உண்டு. அதனாலதான் பெருமான் மகளை திருடும் திருடன் பெருமான் முருகன் இரவான் இரவான் அப்படின்னு. ஏன்னா ராமர் பிறந்தார் ராமன் நவமி, கிருஷ்ணன் பிறந்தார் கிருஷ்ண ஜெயந்தி, ஆஞ்சநேயர் பிறந்தார் அனுமன் ஜெயந்தின்னு ஒவ்வொரு தெய்வ வழிபாடுகளுக்கும் பிறப்பு அப்படின்னு ஒண்ணு உண்டு. ஆனால் இதுவரைக்கும் முருகன் பிறந்தார் முருக ஜெயந்தி, சிவன் பிறந்தார் சிவ ஜெயந்தி அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா பிறப்பும் இறப்புக்கும் அப்பாற்பட்ட இறைவன் தெய்வங்கள்னா முருகப்பெருமானும் எம்பெருமான் சிவனும். ஆமா, அப்பேற்பட்ட இறைவன் முருகன். அவருக்கு தான் இன்னைக்கு காவல். எனக்கு முருகன்னா அவ்வளவு பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கெல்லாம் பிடிக்கிறது வேற, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமே வேற. ஆமா, சாதாரண நாங்க எப்பேற்பட்ட ஆளு, தமிழகத்துக்குள்ள தமிழர்களால் மட்டும் வழங்கக்கூடிய தனிப்பெரும் தெய்வம் இல்லையா முருகன். ஆமா, பூஜாமூர்த்தியாக திருச்செந்தூர் எழுந்திருக்கும் சந்திராண்டவன். அவர் முருகன் தான் பிடிக்குதுங்கிற என்னுடைய மாத கணக்குல இந்த யுகமே கிடந்தாலோ என்னுடைய பிறவிகள் எத்தனை எடுத்தாலும் சரி முருகனே கண்கண்ட தெய்வம். தான் ரொம்ப அழகாகவே திருக்குறளை பாடியிருப்பார். அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனினமாகி அரியனமாகி அரணெனவாகி அவர் மேல இகரமுமாகி இவைகளுமாகி இனியவனாகி வருவோனே இருநில மீதில் அடியன வாழ எனனும் ஓடி வரவேணும் மகபதியாகி மரும வளாரி மகிழ்களி ஊர் மடிவோனே வனமுறை வேட நருளிய பூஜை மகிழ்கதிர்காம முறையோனே திககன தேக தகதிமி தோதி திமிய நாடு மகிழோனே திருமடிவான பழமுதிர்ச்சோலை மணிமிசை மிகு பெருமாளே அப்படின்னு அருள்கிரியார் எவ்வளவு திருப்பவள பாடியிருக்காரு. யாருடைய அருளால? முருகனுடைய அருளால். முருகனுக்கு மச்சினேனா? ஆமா, நான் அவரை கட்டிக்கிட்டா நீங்க அண்ணன் மச்சனா எப்பேற்பட்ட ஆள மச்சன ஆகுறேன். எவ்வளவு பெரிய விஷயம், சந்தோஷப்படுறீங்களா? அதனால அவருக்கு பிடிச்ச சண்முக பிரியாவிலேயே போய் ஓடுதான் சொல்றேன். நான் தான் நகைச்சி மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன சுவாமி
எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கண்காணிச்சுட்டே இருக்கார். உண்மையாவே அன்றாட நம்மளுடைய காரியங்கள் நம்மளுடைய வேலைகள் எல்லாம் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், கண்காணிக்கிறார் அப்படின்ற எண்ணம் இருந்தா எந்த தவறுமே நடக்காது. அதனால சீக்கிரமாக போகணும். முருகன் இல்லையோ அங்கதான் நானும் அப்படின்றதுனால